ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பாலக் சப்பாத்தி. அதுக்கு இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கட் அளவுக்கு பாலக்கீரையை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு டிப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலே இருக்கட்டும். 2 நிமிஷத்துலேயே கீரை நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி கரண்டி அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கொரடு வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அடியில் உள்ள கீரையெல்லாம் மேலே வந்துடும், மேலே உள்ள கீரையெல்லாம் அடியில் போயிடும். இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் நல்லா சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மொடன்னு இருந்த கீரை நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி எல்லா கீரையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் சேர்த்து எடுத்துருக்கிறதுனால தண்ணி எதுவுமே தேவைப்படாது. இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. கீரை சேர்க்குறதுனால ஓமம் சேர்க்கும்போது சீக்கிரமாகவே டைஜஷன் ஆயிரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸியை அலசி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆகிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. மொத்தமாக ஒரு 10 உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் 10லேருந்து 12 கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை அப்படி இல்லாட்டி பிளெயின் சர்ஃபேஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மாவு வச்சு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாவு கொஞ்சம் கூட சப்பாத்தி கட்டையில் ஒட்டவே இல்லை. எடுக்கவும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தோசை தவாவில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்க மாவை சப்பாத்தி கல்லில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கீரை சேர்க்குறனால கொஞ்சம் வேக லேட் ஆகும். இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி 2 சைடுமே நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்க கீரையாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி போடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும். ஒரு சைடு நல்லா குக் ஆகிருச்சு, அடுத்த சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.